வணக்கம். ஜவைஜக் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்ததெல்லாம் போய் இன்றைக்கி மதுரை கலெக்டர் சங்கீதாட்டையும் புகார் கொடுத்தாச்சு. மதுரை ஆதீனத்தின் மேலே அவர் நல்லிணக்கத்தை கெடுக்கும் வகையில் செயல்படுகிறார் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கம்ப்ளைண்ட். அதாவது மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு சார்பாக வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் தலைமையில் ஒரு 50 பேர் போயிருக்கிறாங்க கலெக்டர் அலுவலகத்துக்கு. சங்கீதாவை சந்தித்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. கலெக்டர் சங்கீதா அந்த புகார் மனுவை வாங்கி வைத்து கொண்டார். எந்த அளவுக்கு அவர் நடவடிக்கை எடுக்கப் போகிறார் அப்படிங்கிறது அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஆல்ரெடி திருப்பரங்குன்றம் அந்த மலை விவகாரத்திலே சங்கீதாவை பார்த்தாச்சு. அவர் எந்த அளவுக்கு ஒரு பாஜகவின் பிரமுகர், ஆர்எஸ்எஸ்ஸின் மிகப்பெரிய அடி வருடி, அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய சில போலீஸ் ஆஃபீஸர் எல்லாம் சேர்ந்து தான் திருப்பரங்குன்ற விஷயத்தை மிக பெரிதாக்கி அதில் குளிர்காய பார்த்தாங்க. அப்புறம் ஹெச் ராஜா இது மற்றொரு அயோத்தின்னு சொல்லி போட்டு மிக கடுமையாக மோசமாக மத நல்லிணக்கத்தை கெடுக்கும் வண்ணமாக, மத மோதலை கெடுக்கும் வண்ணமாக ஹெச் ராஜா பேசினார். அப்புறம் அதுக்கு பின்னால் அங்கே இருக்கக்கூடிய இந்து இஸ்லாமிய மக்கள் எல்லாம் கிளம்புங்கடா முதல்ல. ஆமாம், இது எங்கள் ஊர் திருப்பரங்குன்றம், இருக்கக்கூடிய சுற்று வட்டார அனைத்து கிராமங்களும் எங்கள் ஊர், நீங்கள் முதல்ல கிளம்புங்கடான்னு சொல்லி போட்டு, ஏன்டா வெளியிலேருந்து எங்கள் உயிரை வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி போட்டு எல்லாரையும் செருப்புல் அடித்தும் வண்ணமாக இந்து இஸ்லாமிய ஒற்றுமையை வெளிப்படுத்தும் வண்ணமாக அங்கு உள்ள இந்து இஸ்லாமிய அன்பர்கள் நண்பர்கள் மற்றபடி அனைத்து மக்களும் ஒன்றாக கூடி ஒரு கூட்டமைப்பாக ஏற்படுத்தி இனிமேல் எந்த ஒரு மத விஷயங்கள் நடத்தக்கூடாது, மற்ற ஷோ எந்த கான்செப்டாக இருந்தாலும் நமக்குள்ள முடிவெடுத்து கொள்ள வேண்டும், அடுத்தவனை உள்ள நுழைக்கவே கூடாது அப்படின்னு முடிவெடுத்து இன்னைக்கு அற்புதமாக போயிட்டுருக்குறாங்க. அதன் அடிப்படையில் கலெக்டர் சங்கீதா யார் என்பது இதன் மூலமாக தெரிந்த விஷயமாக போய்விட்டார் திருப்பரங்குன்றம் மேட்டரில். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அவர் எவ்வாறு மதுரை ஆதீனத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப் போகிறார், எவ்வாறு தன்னுடைய ஒரு செயல்பாட்டை வெளிப்படுத்த போகிறார் அப்படிங்கிறது தெரியல. பொதுவாக அந்த திருப்பரங்குன்ற வகையிலே ஹெச் ராஜா மீது நடவடிக்கை எடுத்திருக்கணும். நம்ம தேசிய பாதுகாப்பு சட்டத்தை இந்நேரம் ஹெச் ராஜா உள்ளே இருக்கணும். இல்லை, அந்த வகையில் திமுக விட்டுட்டாங்க என்பதையெல்லாம் விட எதற்கு இதை பெரிதுபடுத்திக் கொள்ள வேண்டும், அவன் பேசிட்டான், அவன் அப்படி ஆஃப் ஆகி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக விட்டுட்டான். இருந்தாலும் பேச்சு அப்படிங்கிற விஷயத்தில் விட்டுவிட முடியாது இல்லையா. மீண்டும் இது அடுத்த அயோத்தி அப்படிங்கிற மாதிரினா அப்புறம் என்ன இருக்கு, திருப்பரங்குன்றத்தை மீண்டும் அயோத்தியாக மாற்றப் போகிறார்கள் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டாங்க. என்ன இது அயோத்தி போன்றது மாற்றவில்லை, அயோத்தியே தான் அப்படிங்கிற மாதிரி பார்க்கக்கூடிய சமயத்தில் பேசக்கூடிய சமயத்தில் திமுக அரசு இந்த திராவிட மாடல் ஆட்சி ஹெச் ராஜாவை திருப்பரங்குன்ற வகையில் விட்டிருக்க கூடாது, ஆனால் விட்டார்கள். அடுத்தது சீமான் சம்பந்தப்பட்ட வகையிலும் விட்டுட்டாங்க. ஏகப்பட்டது திமுகவை நோக்கி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள், மற்றபடி தேவையற்ற பேச்சுக்கள் பேசுகிற சீமானை கூட விட்டுட்டாங்க. அவன் கிடக்கிறான் அப்படின்ட்டார் மு.க. ஸ்டாலின். அவனையெல்லாம் பெருசுப்படுத்தக்கூடாது, அவனுடைய வார்த்தையெல்லாம் பெருசுப்படுத்தின அப்படின்னா நம்முடைய வார்த்தை எங்கே போகிறது, அதனால் அவனை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். அதே மாதிரி அண்ணாமலை கான்செப்ட், அண்ணாமலை சுத்தமாக கண்டுகொள்ளாமல் விட்டார். என்னென்னமோ பேசினார், திமுக அரசை நோக்கி அவதூறாக பேசினார். இன்னைக்கு அவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னு தெரியல. இமயமலைக்கு போனதா சொன்னாங்க, அதுக்கு பின்னால் நயினார் நாகேந்திரன் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார். மற்றபடி எங்கு இருக்கிறார் அப்படிங்கிறது அண்ணாமலைக்கே வெளிச்சம். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்தில் அண்ணாமலையும் திமுக அரசு ஏகப்பட்ட விமர்சனங்களுக்கு உள்ளாக்கினார், தேவையற்ற வார்த்தைகளை பேசினார். ஆனால் கடைசி வரைக்கும் திமுக அரசு, திராவிட மாடலுக்கு சொந்தமான இந்த மு.க. ஸ்டாலின் அரசு, அப்பா விட்டுருப்பா, கண்டுக்காமல் விட்டுருங்க, என்ன ஆயிரப்போகுது அப்படின்னு விட்டுட்டார். அது மாதிரி தான் ஒன்றும் ஆகலை. அண்ணாமலை காணாமல் போய்விட்டார். சீமான் எங்கே இருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் விட ஒரு கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்.
பேசிய பேச்சுகளின் அடிப்படையில் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு வகையில் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இந்த தமிழ்நாட்டுக்குள்ள தேவையற்ற முறையில் வன்முறை ஏற்படுத்திக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. அதன் அடிப்படையில் குளிர்காய ஆரம்பித்து விடுவார்கள். ஹெச்ராவும் அப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி திமுகவுடைய ஒரு அந்த நிலைப்பாடு வெளிப்பட்டதுனால கண்டுக்காம விட்டுட்டாங்க. அப்படியே எல்லாமே ஆஃப். அங்கங்கே அதாவது ஹெச் ராஜா மேட்ரு, அண்ணா மலை, மற்றபடி சீமான் எல்லாம் ஆஃப் ஆயாச்சு. அதன் அடிப்படையில் மதுரை ஆதீனத்தையும் ஆஃப் பண்ண போகிறார்களா இல்லை நடவடிக்கை எடுக்க போகிறார்களா அப்படிங்கிறது தெரியல. ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் தமிழகம் முழுவதும் மதுரை ஆதீனத்தின் மேலே கம்ப்ளைண்ட். இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம், இஸ்லாமியோட தேவையற்ற ஒரு அவதூறை பரப்பியது, என்னை கொலை செய்ய வந்தார்கள், பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கும் இவர்களுக்கும் தொடர்பு இருக்கிறது, தொப்பி தாடி அணிந்திருந்தார்கள் போட்டு தேவையற்ற முறையில் ஒரு மத நல்லிணக்கத்தை ஒழித்து மத மோதலை ஏற்படுத்தும் வண்ணமாக மதுரை ஆதீனம் பேசினார் என்பது பகிரங்கமான உண்மை. அதையும் இந்த திமுக அரசு கண்டுகொள்ளாமல் போகிறதா அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் வாஞ்சிநாதன் வக்கீல் கொடுத்துருக்கிறார். என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா, சமூகத்தில் மத நல்லிணக்கத்தையும் சீர்குலைக்கும் வண்ணமும் மத கலவரத்தை தூண்டும் வண்ணமும் ஆதீனம் பேசி வருகிறார். ஏன்னா மதுரை ஆதீனத்தை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும். அத்தோடு இந்து சமய அறநிலைத்துறை மதுரை ஆதீனத்தை அப்பொறுப்பிலிருந்து நீக்கவும் சொல்றாரு. மதுரை ஆதீன மடத்தில் உள்ள அவர்களுக்கெல்லாம் பயங்கரவாதத்தோடு தொடர்பு வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. அதற்கு வக்கீல் வாஞ்சிநாதன், வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் ஆதாரம் வைத்துள்ளாரா அப்படிங்கிறது தெரியல. அதாவது மதுரை ஆதீன மடத்தில் உள்ள அனைவருக்கும் பயங்கரவாதத்தோடு தொடர்பு இருக்கிறது. அதனால் இந்த மதுரை ஆதீனம் மற்றும் அவருடைய கூட்டாளி அனைவரையும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் போட்டு இன்னைக்கு மதுரை கலெக்டர் சங்கீதாட்ட கொடுத்துருக்கிறார் மனு. அவர் எடுக்க மாட்டார். ஆல்ரெடி உள்ள விஷயத்தில் எந்த ஒரு செயல்பாடுமே இல்லை. அதே நேரத்தில் வாஞ்சிநாதன் மீண்டும் கூறியிருக்கிறார், அதாவது மதுரை ஆதீனத்தை கைது செய்து அவர் பொறுப்பில் மதுரை ஆதீனம் அப்படி பொறுப்பிலிருந்து அவர் நீக்க வேணும். அதை வலியுறுத்தி நாங்கள் வரக்கூடிய 19/5/2025 மதுரை ஆதீனம் மடத்தை முற்றுகிட்டு நாங்கள் போராட்டம் நடத்த போகிறோம் சொல்லிட்டு அறிவிச்சிருக்கிறார். அந்த போராட்டத்தின் வெளிப்பாடாகுது மதுரை ஆதீனத்தில் நடவடிக்கை எடுக்கப்படுமா, மதுரை கலெக்டர் மூலமாகவா அப்படிங்கிறது தெரியல. மற்றபடி இதன் பிறகு முதலமைச்சரை சந்தித்து கூட நாங்கள் கோரிக்கை மனு அளிக்க உள்ளோம் அப்படின்னு அதையும் சொல்கிறார். அப்போ மு.க. ஸ்டாலின்கிட்ட புகார் கொடுக்கும் கான்செப்ட் வகையில் அவராவது தமிழக அரசு வகையில் நடவடிக்கை எடுப்பாரா மதுரை ஆதீனத்தின் மீது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு தகவலை போயிட்டு இருக்க. கட்டாயமாக இதே வேறொருவராக இருந்திருந்தால் இந்நேரம் கைது செய்து உள்ளே வைக்கப்பட்டிருப்பார். நம்ம பல விஷயத்தை பார்க்கத்தானே செய்கிறோம். ஒரு போக்சோ சட்டமாகட்டும், மற்றபடி தேசிய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு பாதுகாப்பை அப்புறப்படுத்தக்கூடிய அளவுக்கு அதற்கு அச்சம் தெரிவிக்கும் அளவாக அவர் பேசக்கூடிய யாராக இருந்தாலும் அவருடைய பேச்சின் வெளிப்பட்ட உடனே உள்ளத்துக்கு போட்டுறாங்க தேசிய பாதுகாப்பு சட்டத்தில். இவர்களையெல்லாம் ஹெச் ராஜா, சீமான், அண்ணாமலை, மற்றபடி மதுரை ஆதீனத்தெல்லாம் ஏன் கைது செய்யவில்லை என்பது தமிழக அரசுக்கு மட்டுமே வெளிச்சமான விஷயம். இருந்தாலும் இன்றும் திமுக அரசு மிக நிதானமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது, அல்லது வேண்டுமென்றே விட்டு விடுகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். எதற்காக இதை பெரிதுபடுத்தி அவர்களை ஹீரோவாக்க வேண்டும், ஜீரோவாகவே இருக்கிறது அப்படின்னு ஒரு கான்செப்டில் இன்னைக்கு திமுக அரசு போயிட்டு இருக்கு. பெருசுபடுத்துவது பெரிதல்ல. ஆமாம், அதை இவர்கள் பெருசுபடுத்தி இவர்கள் ஹீரோவாக கூடாது இல்லையா? அதில் வெளிப்பாடு அப்படிங்கிறது பல விஷயத்தில் இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய அந்த வெளிப்பாடு தெரிஞ்சுது. இருந்தாலும் இன்னும் இந்த மாதிரி புல்லுருவிகள் எல்லாம் கைது செய்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தை அடித்தாதான் கீழ்மட்ட மக்களுக்கு தெரியும். இதை திராவிட மாடல் அரசு புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக ஸ்டாலின் ஐயா புரிந்து கொண்டு மதுரை ஆதீனத்தின் மீது நடவடிக்கை எடுத்து சட்டத்தை நிலைநாட்ட வேண்டும். இந்து இஸ்லாமிய ஒற்றுமையை நிலைநாட்ட வேண்டும். குறிப்பாக தமிழகத்தை மத கலவரங்களிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்பதை எல்லோருடைய விருப்பமாக இருந்து கொண்டிருக்கிறது. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.